ரசிகனை ரசிக்கும் தலைவா முனிவரே, ஐயா வாருங்கள் வாருங்கள், சிம்மாசனத்தில் அமருங்கள் அமருங்கள். நாரதர் வந்த நற்செய்தி உண்டுன்னு சொல்லுவாங்களே. ஆமா ஐயா. என்னுடைய கோட்டை கோபுரம் எல்லாம் எப்படி இருக்கு? ஆகாகா ஆகாகா, என்ன அழகா இருக்கு. சரி. இப்படி 14 லோகமும் சுத்தி வந்தேன். சரி. அதாவது உங்களுடைய ஆட்சியை போல ஆட்சி உலகத்திலே இல்லை. இல்லையே. உங்களுடைய சரி சிம்மாசனமும் சரி, நீங்க கையில வைத்திருக்கக்கூடிய செங்கோல் சரி, எவ்வளவு அழகா இருக்கு. சரி. உலகத்திலே மகுடாசுரன் சரி சாகாத வர வாங்கிட்டு வந்திருக்கிறான்னு நீங்க மட்டும் தானே பெருசா பேசுறாங்க. அப்படியா பேசுறாங்க? ஆமா. அடியும் மகிடாசுரன் தலையில ஐஸ் கட்டிய வச்ச மாதிரி இருக்கு. ஆனால் உங்கள் இடத்திலே சரி ஒரே ஒரு குறை மட்டும் இருக்கு. என்ன குறை இருக்கு? அதாவது பகவானும் பார்வதி மட்டும் இங்க இல்ல. அந்த பகவானும் பார்வதி இங்க இருந்தாங்கன்னா கைலாசமே இதுதான், இங்கதான் இருக்கு. யாரு தவம் இருந்து வரம் வாங்கினாலும் இந்த மச்சரிசிவனத்துக்கு தானே வருவாங்க. அது உங்ககிட்ட கேட்டுதான் ஆண்டவனை பார்க்க முடியும். அந்த பகவானையும் பார்வதி அடிமையாக்கி வர உங்களுக்கு வேணுமா? வேணுமான்னா வேண்டான்னா சொல்லுவான், வேண்டானா சொல்லுவான். ஆமா. இப்ப நம்ம தாளக்காரர் இருக்கான். சரி. அண்ணே
என்ன உனக்கு ஒரு சின்ன பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிப்போமான்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? வேண்டான்னா சொல்லுவான். முடிச்சு வைங்கனே அப்படி சொல்ல மாட்டாரு. வேண்டான்னு சொல்ல மாட்டான். எனக்கு யாரு பொண்ணு தருவான்னு கேட்பாரு. பொண்ணு யாரு கொடுக்கா அப்படிதான் கேட்பாங்க. கொடுத்தா சரி கெட்டத்தான். சரி அத மாதிரி ஆசை பெருசா வல்லநாட்டு மலை பெருசா? ஆசைதான் பெருசு. ஆசைக்கு அளவோடு இருக்கும். அளவோடு இருக்கணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அந்த மாதிரி பகவானையும் பார்வதி அடிமையாக்கி வர வாங்கி தரேன்னு சொன்னாடும் அவரு சொன்ன இவனுக்கு கேட்க மதி வேண்டாமா? மகிடாசுரனுக்கு எங்க போச்சு புத்தி? ஆமா அந்த பகவானுக்கும் சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய பச்சை திருமால் கோபால கண்ணனுக்கும் மனச்சடவா இருக்காங்க. ஆமா இந்த நேரத்துல என்னோட நீ வந்த யானால் சரி பகவானையும் பார்வதி அடிமையாக்கி வர நான் உனக்கு வாங்கி தர்றேன்னு மகிடாசுரனிடத்துல சொன்ன உடனே திருப்பார் கடல்ல கொண்டு விட்டுருதேன். சரி அந்த மாயவங்கிட்ட கேளு, அவர் தருவாரு, நீ வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே சரி மகுடாசுரன் ஆசைப்பட்டு சரின்னுட்டான். சரின்னு சொல்றான். சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய நார்த்தமகா முனிவரோடு ஆமாம் மன்னனான மகிடாசுரன் சரி தங்க ரதத்திலே அமர்ந்து கொண்டு அவன் அங்கு எங்கே வருகின்றான்? அவன் மகிடாசூரன் நாரதர் எங்கே வருகிறாள்? வனமச்சரிசி வனமோ விட்டே வனமோ விட்டே வனமோ விட்டே மகிடாசூரன் வாரரையா வாரரையா மகிடாசூரன் வாரரையா வாரரையா திருப்பார் கடலுக்கே வந்து கொண்டே இருக்க ஆமா தங்க ரதத்திலே அமர்ந்து கொண்டு சரி நாரதமகா முனிவரோடு மன்னனான மகிடாசுரன் வரவும் ஆமா நாரதர் கடையிலே கண்டார். சரி அப்பா மகிடாசுரா, ஏ மகிடாசுரா, நீ வரவாங்க போறிய ஆமா அந்த பச்சை திருமால் கோபால கன்னடத்திலே சென்று சரி நீ போய் கால் மாட்டுல நின்று அடிபணிஞ்சு வரம் கேட்காத. அடிபணிந்து நின்னா வரம் கொடுக்க மாட்டாரு. வரம் கொடுக்க மாட்டாரு. தலைமாட்டுல போய் சரி நல்ல நெஞ்ச நிமித்து சரி வல்லவட்டு போட்டு சரி ஓ மாயவான்னு கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டு கேளு. நீ கூப்பிடுறத வச்சு பயந்து போய் உனக்கு வரத்தை தந்துருவார். அவர் பயந்து உனக்கு வரம் கொடுத்துருவார் அப்படின்னு இழுத்து அவர் ஒரு முடிச்ச போட்டு விட்டாரு. புழுவினாலும் பொருந்த புழுவணும்ல. ஆமா சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய மகிடாசுரன் காதிலே கேட்டான். ஆமா அதே மாதிரி ரதத்தை விட்டு கீழறங்கி வந்து கொண்டே இருக்க சரி பச்சை திருமால் கோபால கண்ணன் பார்த்தார். மாயவன் அறிந்து பாம்பு பஞ்சன மெத்தையிலே படுத்து சரி நித்திரை செய்வது போலே படுத்திருக்கின்றார். அதாவது தூங்குவது போல் பாசாங்கம் போட்டு அந்த மகிடாசுரன் வர்றான. ஆமா அவனுக்கு நல்ல புத்தி இருக்கா கெட்ட புத்தி இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை தேவர்களை விடுதலை செய்துட்டான்னா இப்படியே விட்டுறலாம்ல. அவன் பிழைச்சு போட்டும். சரி தேவர்களை விடுதலை செய்ய மாட்டோம்னு சொன்னான். சரி அவனுக்கு தகுந்த புத்தி வருத்தி அனுப்பணும். சரி சரி அப்படின்னு படுத்து நித்திரைவது போலே படுத்திருக்க ஆமா மகிடாசுரன் அதே இடத்திலே வந்தான். நேர தலைமாட்டில் போய் நிற்காம். சரி ஓ மாயவான்னு கூப்பிடுறான். ஓ மாயவாங்க, நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, உமக்கு தூக்கமா வருது, உங்களுக்கு உறக்கமா வருது ஆமா அப்படின்னு கேட்கவும் திடுக்கிட்டு கண்மணித்தார். சரி அப்படி ஆங்கார கோபத்தோடு கண்கண்டும் தீபரக்க கடும் கோபம் கொண்டார். கடும் கோபம் கொண்டு அடே மகிடாசூரா, ஏ மகிடாசூரா, என்னை மதியமானே வந்ததினால் மகிட நல்ல சூரனுக்கு மாட்டு நல்ல தலையகவும் மனித நல்ல உடலுமாக மாயவனார் கொடுத்த சாபோ கொடுத்த சாபோ கொடுத்த
மகிடாசுரா, ஏ மகிடாசுரா, என்னை மதிக்காமலே வந்ததினால், என்னை மதிக்காம வந்ததினால் உனக்கு மாட்டுத்தலையாகவும் மனித உடலுமாகவே போக கடவது சாபத்தை அடி சாபத்தே கொடுத்தார். சரி, அது உனக்கு பசு மாட்டுத்தலாம் பொருத்தமா இருக்காது. ஆமா, பசு ரொம்ப சாதுவானது, பசு புண்ணியம் செய்தது, அதனால அது தலை உனக்கு வராது. நல்ல இந்த எரும மாட்டுத்தலை தான் பொருத்தமா இருக்கும். எருமையிலையும் சியானத்து எருமை, முறா எருமை, சரி, ஆமா, துரட்டி எருமை, துரட்டி எருமை. அம்மா அம்மாடா கூப்பிடுவோம். அம்மா அப்படி எரும மாட்டு தலையாகவே வந்தது. ஆமா, அப்படி எரும மாட்டு தலையோடு எரும மாட்டு தலை வந்த உடனே நல்ல கொம்ப ஆட்டிக்கிட்டு இருக்கான். கணைக்கான். அப்படி அங்க இருக்கக்கூடிய பட்ச திருமால் பார்த்தார். சரி, அட்டே மகிடாசுரா, ஏ மகிடாசுரா, இந்த எரும மாட்டு தலையோடு நீ தேவர்கள் முனிவர்களை இடுக்கம் செய்தையானால், சரி, இந்த எரும மாட்டு தலையும் உண்டு இல்லைனாக்கிறோம் மாயம் பெருமாள். தேவர்களை இனிமேல் இடுக்கம் செய்துன்னு வச்சுக்கோ. சரி, இப்ப உனக்கு எரும தலையோடு இருக்க, சரி, நாளைக்கு கட்டக்கால ஆக்கிடுவேன் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மகிடாசுரன் பார்த்தான். சரி, எரும மாட்டு தலையோடு, ஆமா, இனிமேல் நாம இங்க இருந்தோமானால் நம்மளை கண்டிப்பா இவரை அழிச்சாலும் அழிச்சிருவாரு. ஆமா, இந்த இடத்தை விட்டு ஓடிட வேண்டியதான். சரி, அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசூரன், அவன் மகிடாசூரன் திருப்பாறு கடலை விட்டு அவன் அங்கு எங்கே வருகின்றான்? அவன் எப்படி எங்கே வருகிறான்? அவன் திருப்பார் கடல் தன்னை வீட்டு திருமாலுடைய இடமோ வீட்டு மகிடாசூரன் வாரானையா காடு செடி வடம் கடந்த காண்டவன சோடை வீட்டு அவன் அத்துவான காணகமே அவன் அத்துவான காணகமே அந்த மகிடாசூரன் வாரானையா அந்த மன்னனான மகிடாசூரன் எரும மாட்டு தலையோடு, சரி, ஏற்கனவே 6 மாத காலமா நித்திரை செஞ்சுட்டு வந்திருக்கான். ஆமா, பையனுக்கு நல்ல வயிறு பசி கணக்குது கணக்கான். சரி, எருமையும் இல்லாம பசுவும் இல்லாம கரைச்சுக்கிட்டு இருக்கான். எரும மாட்டு தலையோடு இருப்பதனால ஆமா, கொப்பு கொலை அத்து வாரி சாப்பிட்டுட்டு வர்றா. சரி, அப்படி வந்து கொண்டே இருக்க அங்கு கௌதரி கரடி ரூபத்திலே ஆமா, ஒரு மகா முனிவராகப்பட்டவர் வந்து தவம் செய்து கொண்டு இருக்கின்றார். தவம் இருக்கிறார். அந்த முனிவரை எடுத்து முழுங்கினான். சரி, அப்படி முழுங்கக்கூடிய நேரத்தில் முனிவர் கையிலே வைத்திருந்த கவக்கட்டையானது மகிடாசுரன் தொண்டையில போய் சிக்கிட்டு, ஆமா, அது உள்ளே மடக்கு வெளியே வர மடக்கு. ஆமா, தொண்டை குளிக்கும் தாலி குளிக்கும் கரட்டு கரட்டு இழுக்கு. அதோட அங்க இருக்கக்கூடிய மகிடாசுரன் சரி, நேர அரண்மனைக்கே வர, சரி, அங்க இருக்கக்கூடிய 6 லட்சம் காவலரும் கடிலே கண்டார். ஆமா, அப்பா காவலர்களே, ஐயா காவலரே, நம்ம கோட்டையை நோக்கி ஒரு எரும மாடு வருது பாரு. விடாத விடாத, நல்ல கொம்ப ஆட்டிட்டு வருது. அந்த எருமாட்டை விடாத. என்னக்கா எருமாடு போகுதா? அந்த எரும மாட்டை கோட்டைக்குள்ள விடக்கூடாது. விடக்கூடாது. ஆனா அது பார்க்கும் போது தலை மட்டும்தானே எரும மாட்டு தலையா இருக்கு. அவன் உடம்ப பார்த்தா நம்ம மன்னன் மகிடாசுரன் உடம்பல் மாதிரி இருக்கு. இது மன்ன மகிடாசுரனா இருந்தாலும் சரி, தலை மட்டும்தான் எரும மாட்டு தலையோடு இருக்கு. நம்மளை எவ்வளவு இடுக்க செஞ்சிருப்பான். யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு வளைச்சு வச்சு பிடிச்சிட வேண்டியதான். ஆமா, அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய 6 லட்சம் காவலரும் கடிலே கண்டார். என்ன கோட்டைக்குள்ள விட்டுறக்கூடாது. சரி, அவங்க ஆயுதத்தை ரெடியா வச்சிருக்காங்க, கையில வச்சுக்கோங்க அப்படின்னு 6 லட்சம் காவலர்களும் சரி. அவர் அங்க என்ன செய்கின்றார்? என்ன செய்கிறாள்? வர அடியான நல்ல அடி அடித்தார், அடியான நல்ல அடி அடித்தார், அடி அடித்தார், அடி அடித்தார், அரும்பாவி நல்ல மகிழனைத்தார், அடியோன அடி அடித்தார், அடி அடித்தார், அரும்பாவி மகிழனே. கயிறெடுத்து அவனை சேர்த்து கட்டி, கயிறெடுத்து அவனை சேர்த்து
லட்சம் காவலரும் சேர்ந்து அடிச்சா ஆமா மகிடாசுரனால தாங்க முடியுமா? எம்மா 6 லட்சம் காவலர்களும் சரி மட்ட கம்ப வச்சு சட்டீர் சட்டீர்னு அடிக்காங்க. அப்புறம் வளைச்சி நெளிச்சு கொடுத்து பார்த்தான். அவன் மகிடாசுரம் உடம்ப வளைச்சு நெளிச்சு கொடுக்கும். எவ்வளவு நேரம் கொடுக்க முடியும்? கேட்கவே இல்லையே. அடி மேல அடி அடிச்சு அம்மி நகரும்பாங்க. ஆமா மகிடாசுரன் பார்த்தான். சரி இப்படியே நம்ம பேசாம இருந்தோமானால் நம்மள அடிச்சே கொன்றுவாங்க. அதனால வாய் திறந்து பேசிட வேண்டியதுதான். ஆமா அப்பா காவலர்களே, காவலர்களே அடியாதீங்க அடியாதீங்க அடியாதீங்கப்பா, அடியாதீங்க அடியாதீங்க. நான் எரும மாடு இல்ல, உங்க மண்ண மகிடாசுரன் தான். அண்ணே என்னன்னு இந்த எருமாடு வாய் பேசுது? அது எப்படின்னா வாய் பேசும்? எரும மாடு வாய் பேசுது கேட்டியா? கேட்கறியா? கேட்கலையா? நான் எரும மாடு இல்லப்பா, உங்க மண்ண மகிடாசுரன் தான். எங்க மன்னன் மகிடாசுரன் தான். ஆமா ஐயா. என்ன உங்களுக்கு இந்த கோலம் எப்படியா வந்துச்சு? அந்த நாரதர் செய்த சூழ்ச்சியால சரி இப்ப இந்த எரும மாட்டு தலையோடு வந்திருக்கேன். பரவாயில்ல, உங்க உடம்புக்கும் சரி கருத்த மீசைக்கும் சரி எரும மாட்டு தலைக்கும் பொருத்தமா இருக்கும். பொருத்தமா இருக்கு. பொருத்தம் அப்படின்னு மகிடாசுரன் பார்த்தான். சரி இந்த எரும மாட்டு தலையோடு ஆமாம் நாம இந்த தேவர்கள் முனிவர்களை எடுக்கம் செய்தோமானால் சரி இவங்களே நம்மளை அடிச்சு கொண்டாலும் கொன்றுவாங்க. இதுதான் நேரமுழு வச்சு அடிக்கான். அதனால இதான் நேரம்னு எரும மாடுன்னு வேற பேசிட்டு இருக்கான். ஆமா இப்பதானே பேசினபடி அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மகிடாசுரன் பார்த்தான். சரி இனிமே இந்த காவலர்கள் நாம இடுக்கம் செய்யாமல் ஆண்டு வர வேண்டும். ஆமா அப்படின்னு ஆண்டு வரக்கூடிய நாளையில் சரி அந்த மன்னனான மகிடாசுரனுக்கு 1000 வருட காலம் முடிந்து சரி 1001ஆம் வருட காலம் பிறக்க போகின்றது. 1001ஆம் வருட காலம் பிறக்க போகுது. இதை அங்கு யார் ஐயா சொல்லிக் கொண்டிருக்கின்றார்? காளியர்களிடத்திலே அப்படிங்க இருக்கக்கூடிய ஆதிகரை கண்ட பகவான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். ஆண்டவன் சிவபெருமான் நடந்த விவரத்தை சொன்னார். அப்படிங்க இருக்கக்கூடிய பெருமாள்புரம் முப்பிடாதி அம்மன் உச்சிரி மாகாளி அம்மன் இடத்திலே வந்து மாரியம்மன் இடத்திலே வந்து மாரியம்மா கிட்ட வந்து சொல்றான். எம்மா என்ன உங்களை வீரப்பல் விரிசடை சரி அப்புச்சடை ஆங்கார சொர்பத்தோடு பிறவி செய்த காரணம் இதுதான். அந்த மகிட சம்பாரம் போடு முடிப்பதற்காகத்தான். ஆமாம் உன்னை காளியாகவே மாரியம்மனாகவே பிறவி செய்தேன். சரி அப்படிங்க இருக்கக்கூடிய மகிட சம்பாரம் போர் நீ தான் முடிச்சிட்டு வரணும். ஆமா உங்களால மட்டும்தான் முடியும். ஐயா பகவானே, அந்த மகிட சம்பாரம் போர் முடிக்கவா எங்களை பிறவி செஞ்சீங்க? ஆமா நாங்களோ 8 பேரும் கன்னி பெண்களாச்சே. சரி ஒரு ஆடவரோடு சென்று மகிடாசூரனோடு சண்டை செய்யும் போது அவன் கை எங்க மேல படும்? எங்க கை அவன் மேல படும். அவன் மேல படும். கத்தரிக்கானாலும் கைப்பட்டா கண்ணி போகும் என்று பெரியவர்கள் சொல்லுவார். நாங்களும் 8 பேரும் கன்னி பெண்களாச்சே. அவன் கை எங்க மேல பட்டா சரி தேவர்கள் மூவர்கள் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எங்களை யாரு திருமணம் முடிப்பா? யாரும் கல்யாணம் முடிக்க மாட்டாங்க. அதனால எங்களால சண்டை செய்ய முடியாது. ஐயா பகவானே, ஓ ஆண்டவனே, என்னை மாலையிட சம்மதித்தார், மாலையிட சம்மதித்தார், மகிடனையும் கொன்று வாரே. பகவானே, என்ன எங்க 8 பேரையும் மாலையிட சம்மதித்தாள். ஆமா மகிடாசுரனை கொண்டுட்டு போறேன். மகிடாசுரன் வதை செய்ய போறேன். எங்க 8 பேரையும் தாலி கட்ட உங்களுக்கு சம்மதமா? அம்மா என்ன ஏற்கனவே எனக்கு 2 பொண்டாட்டி இருக்கா. எங்க இருக்கு? உடம்புல பாதி பிராண வாங்குதா பார்வதி. உச்சியில கங்காதேவி இருக்கா. சரி அவர் 2 பேர் இருக்கும் போது 8 2 10 ஆச்சு. உங்க 8 பேரையும் நான் தாலி கட்டுனா சரி 8 2 10 ஆச்சு. பகவான் பரதேசம் தான் போகணும். பரதேசம் தான் போகணும். 8 பேரையும் தாலி கட்டணுமா? 2 பேர்த்த வச்சு சமாளிக்க முடியல. சரி உங்க 8 பேரையும் கெட்டுல நான் சமாளிக்க முடியுமா? வேணா
ஒண்ணு செய்யட்டுமா? எல்லோருக்கும் மூச்சவள் ஏற்றிருந்த பெருமாள்புரம் மாரியம்மா இருக்கா பாத்தீங்களா? அவளை மட்டும் வேணா தாலி கட்டுறேன். அப்ப அவ மட்டும் போன மகிட சம்பாரம் போர் முடிக்க முடியும்? அது எப்படி 8 பேர் போனாத்தான் மகிட சம்பாரம் போர் முடிக்க முடியும்? ஆமா. அதனால எங்க 8 பேரையும் மாலையிட சம்மதித்தால் சரி மகிட சம்பாரம் போர் முடிச்சு வருகின்றோம். எம்மா அப்படி இல்லைன்னா நாங்க பிறந்த நாகலோகப்பட்டணமே போறோம். நீங்க நாகலோகப்பட்டணம் திரும்பி போக வேண்டாம். சரி உங்க 8 பேரையும் தாலி கட்டணும் இவ்வளவுதானே? ஆமா 8 பேரு தாலி கட்ட எம்மதமும் பகவானுக்கு சம்மதமா? ஆமா ஐயா பகவானே அப்படி சொன்னா மட்டும் போதாது. சரி எனக்கு தண்ணீரிலே தாரை வார்த்து சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். அட சண்டாளிய சத்தியம் வர வேணுமா? ஆமா பிறகு பகவானை நம்ப முடியாதுல்ல. பகவானையே நம்ப மாட்டாங்க. பகவான் தான் பொய் சொல்வாரு. சரி அப்படின்னு காளியர் கேட்கவும் பகவான் மனசுக்குள்ள நினைக்கிறாரு பெண்டான இவளை தாலி கட்ட மாட்டோம்னு மறுத்தா சரி மகிட சம்பாரம் போர் முடிக்க போக மாட்டா. அதாவது இப்ப சம்மதித்து பிறகு பார்த்து கொள்ளலாம். தற்சமயத்துக்கு சரின்னு சொல்லுவோம். தாலி கட்டணும் சரின்னு சம்மதிப்போம். மகிட சம்பாரம் போர் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறோம். ஏதாவது ஒரு சாக்கு போக்க வச்சு சரி கல்யாணத்தை நிறுத்திட்டா போச்சு அப்படின்னு மனசுல நினைக்காரு. ஆமா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய காளியரிடத்திலே சரி அவரங்க என்ன ஐயா சொல்லுகின்றார்? என்ன சொல்லுகிறாள்? அம்மா மாரியம்மா மாரியம்மா என்ன காணை உன்னாகானை 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 உமையவள் தன்னாகானை உன்னாடை உமையவேல் மேல் தன்னானி அந்த பார்வதி மேல் சத்தியமாய் பார கல்யாணம் முடிக்க சம்மதம் அந்த கணபதி மேல் சத்தியமாய் உன்னை கல்யாணம் முடிக்க எம்மதமும் சம்மதம் வெற்றிவேலன் சத்தியமாய் சரி உன்னை திருப்பூட்ட எனக்கு சம்மதம் உங்க 8 பேரையும் திருப்பூட்ட சம்மதம் தண்ணீரிலை தாரை வார்த்து சத்தியம் செய்து கொடுக்க ஆமா அப்படி அங்க இருக்கக்கூடிய பகவான் பார்த்தார் சரி அம்மா காளியர்களே உங்களுக்கு 3 நிபந்தனைகள் இருக்குமா அதாவது நீங்க மகிட சம்பாரம் போர் முடிக்க போவது சரி சரி அதாவது கன்னி பெண்களா இப்போ போறே 8 பேரும் மறுபடி வரும்போது 8 பேரும் கன்னி பெண்களாகவே வர வேண்டும் எந்த குற்றங்குறை இல்லாமல் வந்தால் உங்க 8 பேரையும் தாலி கட்ட சம்மதம் 8 பேரையும் தாலி கட்ட சம்மதம் சரி அப்படி ஏதாவது குற்றம் குறையோடு வந்தா சரி இஸ் நாட் டைஸ்பிஸ் வெஸ்ட் அப்படினா என்ன தாலி கட்ட மாட்டேன் அப்படியா ஆமா அம்மா காளியர்களே அத ஓடிக்கொண்டிருக்கு பத்தியா செக்கு ஆமா ஓடி செக்கு அந்த மகிடாசுரனுக்காகத்தான் ஓடிக்கிட்டு இருக்கு மகிடாசுரன் தலைக்காக ஓடிக்கொண்டிருக்கு இவன் தலை எப்போ போய் விழுந்ததோ அப்பதான் செக்கு நிற்கும் அது வரைக்கும் இந்த செக்கு ஆடிக்கிட்டே தான் இருக்கும் அது மட்டும் போதாது உங்க 8 பேர்ல யாருமே உதரத்தை சாப்பிடக்கூடாது ஆமா சாம்பிராணி சவ்வாது வாடக்கூடிய கையில வந்து சரி உதரவாடைய கலந்துடக்கூடாது ஆமா அதே மாதிரி இப்ப எப்படி 8 பேர் கன்னி பெண்களா போறீங்களோ அதே மாதிரி 8 பேரும் கன்னி பெண்களாக வர வேண்டும் சரி அப்படி இந்த 3 நிபந்தனைகள் இருக்கு இந்த 3 நிபந்தனைகளை முடித்து வந்தால் ஆமா உங்க 8 பேரை நான் தாலி கட்டுறேன் 8 பேரையும் தாலி கட்ட எம்மதமும் சம்மதம் அப்படின்னு பகவான் சொல்லவும் சரி காளியர்கடிலே கண்டார் நீங்க மகிட சம்பாரம் போர் முடிச்சு திரும்பி வரும்போது சரி கைலாசத்துல 8 வேத்துக்கும் சரி 8 மணவட கரெக்டா போட்டு வச்சிருப்பேன் போட்டு வச்சிருப்பீங்களா 8 பொட்டு தாலியா வச்சிருப்பேன் சரி
9 ஆரம் வச்சிருப்பேன். எதுக்கு 9 ஆரம்? பகவானுக்கு ஒரு மாலை வேணும்ல. பகவானுக்கு. ஆமா. ஐயா பகவானே, அப்படி நான் மகிட சம்பாரம் போர் முடிக்க செல்ல வேண்டுமே என்றால் நாங்களோ நாகலோக பட்டணத்தில் பிறந்தபடி வந்துட்டோம். ஆமா. எங்க கையில் ஆயுதங்கள் எதுவும் கிடையாது. சரி. நான் கேட்கக்கூடிய ஆயுதங்கள் அத்தனை தந்தீங்கன்னா நாங்க போய் மகிட சம்பாரம் போர் முடித்து வருகின்றோம். ஏ மாரியம்மா, என்ன உனக்கு என்ன ஆயுதம் வேணுமோ அதை கேளு, நான் தரேன். ஐயா பகவானே, என்ன என்னம்மா? எனக்கு என்ன வேண்டும் என்று தெரியுமா? உனக்கு எப்படி ஆயுதங்கள் வேண்டும்? அந்த பார்வதியால் வைத்திருக்கும் பராசக்தி சூட வேண்டும். பார்வதியால் வைத்திருக்கும் பராசக்தி சூட வேண்டும். அந்த சக்தியுமை வைத்திருக்கும் சக்தி வேணும் எனக்கு வேண்டும். சக்தி மேடே வைத்திருக்கும் சக்தியாக எனக்கு வேண்டும். அந்த வெற்றி வேணும், வெற்றி வேணும் வைத்திருக்கும் அந்த வெற்றி வேணும், வெற்றி வேணும் எனக்கு வேண்டும். எனக்கு வேண்டும். அந்த சொன்ன சொல்லை செய்வதற்கு, சொன்ன சொல்லை செய்வதற்கு அந்த வேதாளமோ எனக்கு வேண்டும். சொன்ன சொல்ல செய்வதற்கு, சொன்ன சொல்ல செய்வதற்கு எனக்கு வேதாளமோ வேணும். அந்த பார்வதியால் வைத்திருக்கக்கூடிய பராசக்தி சூழ வேண்டும். சக்தியுமை வைத்திருக்கக்கூடிய அந்த சக்தி வேல் எனக்கு வேண்டும். வெற்றி வேலன் வைத்திருக்கக்கூடிய வெற்றி வேலாயுதம் எனக்கு வேண்டும். அது மட்டும் போதாது, நான் சொன்ன சொல்லை செய்வதற்கு எனக்கு ஒரு வேதாளமும் எனக்கு வேண்டும். ஏற்கனவே நம்மகிட்ட 2 வேதாளம் பின்னால இருக்கு. இந்த வேதாளம் எனக்கு வேண்டாம். இந்த வேதாளம் வேண்டாம்மா. இந்த வேதாளம் சொன்னோடி கேட்காது, சொன்னபடி கேட்காது, சொல்ற வேலையை செய்யாது. அதனால இந்த வேதாளம் எனக்கு வேண்டாம். சரி. கைலாசத்துல ஒரு வேதாளத்தை பிறவி செஞ்சுட்டாங்க. ஏற்கனவே இந்த 2 வேதாளத்தையும் ஊருக்கு கூட்டிக்கிட்டே போறேன். படுத பாடு பத்தாதா? இது பத்தாதா? அதனால இந்த வேதாளம் எனக்கு வேண்டாம். பாடு பாட்டுருவேன் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சரி அஷ்டகாலி 8 பேர் கடிலே கண்டாள். ஆமாம். மகிட சம்பாரம் போர் முடிக்க வேண்டுமே என்று சொல்லி சரி வேதாளத்தை முன்னாலே விட்டு, வேதாளத்தை முன்னே விட்டு அப்படி அங்க இருக்கக்கூடிய அஷ்டகாலி 8 பேர்களும் ஆமாம் அவளங்கு எங்கே வருகின்றாள்? காளியர்கள் 8 பேர்கள் எங்க வருகிறாள்? அவள் கைலாசம் தானு வீட்டே காளியர்கள் வாரடையா அத மகிடனோட போர் முடிக்க அத மாகாளி வாரடையா அவள் வேதாளத்தை முன்னால் விட்டே அத வேதாளத்தை முன்னால் விட்டே மாரியம்மா வாரடையா வேதாளத்தை மன்ன விட்டு, வேதாளத்தை மன்ன விட்டு, ஏ காளியர்கள்
தானே தந்தோம் தனை தன்னா தனை தன்னா தன்னடி தன்னா இருக்கக்கூடிய அஷ்டகாளி 8 பேரும் ஒன்றாகவே சேர்ந்து ஆமா மகிட சம்பாரம் போர் முடிக்க வேண்டுமே என்று சொல்லி சரி வேதாளத்தை முன்னாலே விட்டு ஆமா கைலாச பருவதத்தை விட்டு சரி காளியர்கள் வந்து கொண்டே இருக்க வந்து கொண்டிருக்க அப்படி இங்க இருக்கக்கூடிய மாரியம்மன் முத்தாரம்மன் சந்தனமாரி செடமாரி அக்கினி செட்டிக்காரி காந்தாரிக்கருமாரி சரி அஷ்டகாளி 8 பேர் கடிலே கண்டாள் வேதாளத்தை வரவழைத்து அப்பா வேதாளம் வேதாளம் நாமல் மச்சரிசுவனம் செல்ல வேண்டுமே என்றால் ஆமா என்னால் நடந்து வர முடியாது சரி 8 தண்டியல் அடித்து வர வேண்டும் ஆமா அப்படின்னு வேதாளத்திடத்திலே சொல்ல வேதாளம் கடிலே கண்டார் சரி அப்படி இங்க இருக்கக்கூடிய அஷ்டகாளி 8 பேர்களுக்கும் ஆமா அது அங்கு எப்படியா தண்டியல் அடித்து வருகின்றது எப்படி தண்டியல் அடித்து வருகிறது அங்க முத்தாருக்கு ஏற்றதொரு முத்து வரண தண்டியடா தாரிக்கு ஏற்றதொரு முத்து தண்டிகடா வெக்காளிக்கு ஏற்றதொரு வெள்ளை வரண தண்டியடா வெக்காளிக்கு ஏற்றதொரு வெள்ளை தண்டிகடா மாறிக்கு தான் அங்க ஏற்றதொரு அங்க மஞ்ச வரண தண்டியடா அத கருமாறிக்கு அங்க ஏற்றதொரு அத கருப்பு வரண அங்க தண்டியடா அத தண்டியடும் தானடித்தே அத தண்டியடும் தானடித்தே அத வேதாளமும் வருகுதையா அடி முத்தாரிக்கு ஏற்றதொரு முத்து வர்ண கூடாரம் வெக்காளிக்கு ஏற்றதொரு வெள்ளை நிற கூடாரம் கருமாருக்கு ஏற்றதொரு கருப்பு நிற கூடாரம் அது கூடாரத்தில் அமர்ந்து கொண்டு சரி அஷ்டகாளி 8 பேர் கடிலே கண்டாள் மகிட சம்பாரம் போர் முடிக்க வேண்டுமே என்று சொல்லி ஆமா அந்த கைலாச பருவதத்தை விட்டு சரி அது எங்க இருக்கக்கூடிய அஷ்டகாளி 8 பேர்களும் ஆமா அவள் அங்கு எங்கே வருகின்றாள் எங்கே வருகிறாள் அவள் கைலாச மந்தானு வீட்டு மகாளி மறுவாரடையா மகிடனோட போர் முடிக்க மகாளி மறுவாரடையா அவள் வடக்கு வாசல் கோட்டை விட்டு அந்த வடக்கு வாசல் கோட்டை விட்டு அந்த காளியர்கள் வாராளையா வடக்கு வாசல் கோட்டை விட்டு
அஷ்டகாலி 8 பேர்களும் ஒன்றாகவே சேர்ந்து ஆமாம் அப்படி வந்து கொண்டே இருக்க சரி மகிட சம்பாரம் போர் முடிக்க வேண்டுமே என்று சொல்லி சரி வேதாளத்தை முன்னாலே விட்டு வேதாளத்தை முன்னே விட்டு காளியர்கள் வந்து கொண்டே இருக்க ஆமாம் அப்படி நாமல் வெள்ளிசை பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு சரி பரிசளித்தது யார் ஐயா? அன்பளிப்பு அளித்த செல்வச்சீமான் யாரு? ஊர் தலைவர் சரி மாரியப்பன் தேவர் என்று சொல்லக்கூடிய அண்ணாச்சி அவர்கள். ஊர் தலைவர் மாரியப்பன் தேவர் என்று சொல்லக்கூடிய அண்ணாச்சி அவர்கள். மாரியப்பன் தேவர் என்று சொல்லக்கூடிய அண்ணார் அவர்கள் அவருடைய மச்சினன். சரி இசைக்கியப்பன் தேவர் என்று சொல்லக்கூடிய அண்ணாச்சி அவர்கள். சபாஸ் அவர்களது பேரன். சரி நிதினேஷ் என்று சொல்லக்கூடியவர்கள். ஆமாம் பேத்தி மதிசா என்று சொல்லக்கூடியவர்கள். சரி அடி குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாகவே சேர்ந்து ஆமாம் நமக்கு 201 ரூபாய் 201 லட்சமாக பரிசளித்திருக்கின்றார். நமக்கு அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அப்படி பரிசளித்த அண்ணாச்சவர் குடும்பம் எல்லாம் ஆமாம்மா அங்கு எப்படி வாழ வேண்டும்? அவர்கள் எப்படி வாழ வேண்டும்? வட்ட நல்ல கூடை பிடித்து வயல் பார்க்க சென்றாரானால் வயல் பார்க்க சென்றாரானால் நல்ல கூடை பிடித்து பரிசளித்த அண்ணாச்சவர் குடும்பம் எல்லாம் ஆமாம் பட்டி பெருகி பால்பாடை பொங்க வேண்டும். சபாஸ் செய்யும் தொழிலெல்லாம் பெருக வேண்டும். சரி எந்த இடம் சென்றிட்டாலும் தங்க முகமாக ஆக வேண்டும். ஸ்ரீ மாரியம்மனுடைய கிருபையாலே ஆமாம் என்றென்றைக்கும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு சரி கதைக்கு வருகின்றோம். அப்படி அங்க இருக்கக்கூடிய அஷ்டகாலி 8 பேர் ஒன்றாகவே சேர்ந்து ஆமாம் வேதாளத்தை முன்னாடி விட்டு மகிடாசுரன் கோட்டைக்கே வர சரி காளியர் கடிலே கண்டார். ஆமாம் அப்பா வேதாளம் வேதாளம் நாமல் கொண்டு வந்திருக்கின்றோமே ஆயுதங்கள். ஆமாம் இந்த ஆயுதங்கள் அத்தனை துருபிடிச்சு போய் இருக்கு. சரி இதை உருவேற்ற வேண்டும். ஆயுதங்களுக்கு உயிர் கொடுக்கணும். அப்படி 10 நாள் பார பூஜை செய்ய வேண்டும். சரி அப்படி என்றால் நம்ம எந்த திசையில கூடாரம் அடிக்கலாம்? தென் திசையில கூடாரம் அடிக்கலாமா? தெற்கே சென்றால் திரும்பி வர போறதில்லை. அப்ப மேதசையில் அடித்தால் என்ன? மிஞ்சி எதிர கொண்டு செல்வார்னு சொல்லுவாங்க. அப்ப கீழசையில கூடாரம் அடிக்கலாமா? கெட்டு நந்தோர் கிழக்கே செல்வார்னு சொல்லுவாங்க. அப்படியானால் வடதிசையில் கூடாரம் அடிக்கலாம். வாழ்வு உண்டு நிச்சயம். சரி அப்படின்னு வடக்கு கோட்டை வாசலிலே வந்து ஆமாம் வேதாளத்தை வரவழைத்து அப்படி 8 கூடாரம் அடித்து சரி குதிரைப்படை கட்டினாள். ஆமா அஷ்டகாலி 8 பேர் ஒன்றாகவே சேர்ந்து சரி தசரா கொடி நாட்டி அப்படி தசரா கொடி இருக்க வேண்டுமே என்று சொல்லி சரி அப்படிங்க இருக்கக்கூடிய மாரியம்மன் சந்திரமாரி சடமாறு அக்கினி சட்டிக்காரி காந்தாரி கருமாரி ஆமா அஷ்டகாலி 8 பேர்களும் அவள் அங்கு எப்படியா கொலுவிருந்து வருகின்றாள்? அவள் எப்படி தசரா கொலுவிருக்கிறாள்? அவள் ஒன்றாவது நாளையிலே உடையவரை தஞ்சோம் என்றாள். நாளையிலே உடையவரை தஞ்சோம். அவள் 2வது நாளையிலே இறையோனை கரங்குவித்தாள். 2வது நாளையிலே இறையோர் கரம் கொடுத்தாள். 3வது நாளையிலே அவள் முக்கடனை அங்கே அடி பணிந்தாள். 4வது நாளையிலே அவள் நாராயணை அங்கே அடி பணிந்தாள். 5வது
அப்படி அங்க இருக்கக்கூடிய அஷ்டகால 8 பேர் ஒன்றாகவே சேர்ந்து ஆமா 10 நாள் பார பூஜை செய்து வருகின்றாள். சபாஸ். தசரா கொடி நாட்டி சரி. அப்படி தசரா கொடி இருந்து வரவும் மகிடாசுரன் கோட்டையிலே இருக்கக்கூடிய ஆமா 6 லட்சம் காவலர்களும் கடிலே கண்டார். 6 லட்சம் காவலர்கள் பார்த்தால் அவர்களுக்கு அங்க என்னையா வேலை? தினமும் காலையும் மாலையும் சரி மகிடாசுர கோட்டையை சுத்தி பார்க்கணும். சுற்றி பார்க்கணும் அப்படின்னு கோட்டையை சுத்தி பார்த்து வரக்கூடிய நேரத்தில் சரி வடக்கு கோட்டை வாசலுக்கே வர சரி 8 கூடாரம் அடித்திருப்பதை கடிலே கண்டார். ஆமா அப்படி ஓடோடி வருகின்றார். சரி அப்பா காவலர்களே, என்ன இங்க வந்து 8 கூடாரம் அடிச்சிருக்க. ஆமா யாரு வந்து கூடாரம் அடிச்சிருப்பா? யாரு எவருன்னு தெரியல. அந்த கூடாரத்தின் வாசல்ல ஒரு பயிர் தள்ளி அமர்ந்திருக்கான் பாத்தியா? ஆமா. அவனை கூப்பிட்டு கேட்ட வேண்டியதுதான். சரி
உலகம் புகழுதடி உக்கிர பாண்டிய புதல்வனடி கலை கச்சாரடி கண்ணம்மா கண்ணம்மா கலை கச்சாரடி கண்ணம்மா அது யாரம்மா சத்தியவன் முத்துராமலிங்கம் கண்ணம்மா 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 சத்தியவன் முத்துராமலிங்கம் கண்ணம்மா சகல கலையை கற்றவர் கண்ணம்மா சகல கலையை கற்றவர் கண்ணம்மா யாரம்மா சத்தியவமுத்துராமலிங்கம் கண்ணம்மா கண்ணம்மா சத்தியவமுத்துராமலிங்கம் கண்ணம்மா போசுக்கு நேசனடி போருக்கு வீரனடி போசுக்கு நேசனடி போருக்கு வீரனடி தேசம்புகழும் தியாகியடி கண்ணம்மா அது யாரம்மா தேசம்புகழும் தியாகியடி கண்ணம்மா அது யாரம்மா தேவர் முத்துராமலிங்கம் கண்ணம்மா 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 தேவர் முத்துராமலிங்கம் கண்ணம்மா தேசபக்தி கொண்டவர் கண்ணம்மா யாரம்மா தேசபக்தி கொண்டவர் கண்ணம்மா யாரம்மா தேவர் முத்துராமலிங்கம் கண்ணம்மா கண்ணம்மா தேவர் முத்துராமலிங்கம் கண்ணம்மா இந்தியாவில் பிறந்தாரடி எங்கும் புகழ் அடைந்தாரடி 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 ராணி பெற்ற பாலனடி கண்ணம்மா யாரம்மா ராணி பெற்ற பாலனடி கண்ணம்மா அது யாரம்மா ஏழை தொழுகு முத்துராமலிங்கம் கண்ணம்மா 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 ஏழை தொழு முத்துராமலிங்கம் கண்ணம்மா இந்திராணி பெற்ற பாலனடி கண்ணம்மா யாரம்மா இந்திராணி பெற்ற பாலனடி கண்ணம்மா யாரம்மா தேவர் முத்துராமலிங்கம் கண்ணம்மா கண்ணம்மா தேவர் முத்துராமலிங்கம் கண்ணம்மா அந்த முக்குளத்து தங்கம் அவர் முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம் அது முத்துராமலிங்கம் அந்த முக்குளத்தோர் தங்கம் அந்த முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம் அந்த மாசிலாத தங்கம் அவர் மரபர் கூட சிங்கம் அது மரபர் அந்த மாசிலாத தங்கம் அவர் மரபர் கூட சிங்கம் மாசிலாத தங்கம் அது
உதவி வரும் எப்பேற்பட்ட துயரம் இருந்துக அழுவே வரும் எப்பேற்பட்ட துயரம் இருந்துக அழுவே வரும் மங்கள வாழியதே வாழியதே பாடுவதற்கே பாடுவதற்கே பாலசர ஜோதி அம்மா என்றைக்கும் மிகவே வாழ்க மங்கள வாழியதே பாடுவதற்கே வேல் வேல் வேலையா மாய சரஸ்வதியே இந்த கைலாசம் தனிலே வாழும் கைலாசம் தனிலே வாழும் தனிலே வாழும் கரைக்கண்டன் பார்வதியோம் என்றைக்கும் மிகவே வாழ்க வேல் வேல் வேலையா இந்த பால்கடலில் தனிலே வாழும் பால்கடலில் தனிலே வாழும் தனிலே வாழும் பச்சமாடும் லட்சுமியோம் என்றைக்கும் மிகவே வாழ்க வேல் வேல் வேலையா பச்சை மாலை லட்சுமியோ